இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கேரட் பீன்ஸ் போட்டு பண்ணியிருக்கேங்க. பாயில்டு எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் கொடுத்துருக்கிற ரெசிபி வந்து சிக்கன் குருமாக்கான ரெசிபி தாங்க கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குருமா நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் என்னோட சேனல் ஆட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக நான் கொடுக்குற ரெசிபிஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க சிக்கன் குருமா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வெஜிடபிள் பிரியாணிக்கு கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சாச்சுங்க. பீன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஓரமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன சைஸாக போடுவேன். வேணுங்கிறவங்க கொஞ்சம் பெருசாக இந்த அளவில் கூட கட் பண்ணி போட்டுப்பாங்க. இது பீன்ஸ் இப்படி கட் பண்ணிடணுங்க. அதே மாதிரி கேரட்டும் தோல் சீவி எடுத்துக்கணும். தோல் சீவி எடுத்துட்டு இதையுமே இப்படி பாதியிலையும் போட்டுக்கலாம், இப்படியும் ஃபுல்லாகவும் போடுவாங்க சில பேர். ஆனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, பிரியாணி அரிசி, இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. கடாயில் ஆயில் போட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட வந்து இந்த பிரியாணி அரிசியை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகட்டும். குக்கர் வச்சு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இதில் கேரட் பீன்ஸு இதெல்லாமே சேர்த்தாச்சுங்க. நம்ம பிரியாணி அரிசி வறுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து மொத்தப்பொடி, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் இது எல்லாம் போட்டுட்டு, மொத்தப்பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் குக்கரில் வச்சோன்னா இது பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதோட பிரியாணியோட டீட்டெயில் வெர்ஷன் என்னோட கீழே நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேங்க, லிங்க்கில் கொடுக்குறேன். அண்ட் என்னோட பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படி லேசாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா குழஞ்சிரும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட முட்டை வேக வச்சுருக்கேங்க. இப்போ நான் சிக்கன் குருமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு கடைசியாக இந்த மாதிரி மஞ்சள் தூள், உப்புத்தூள் போட்டு அதோட சிக்கனை சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கணுங்க. பெசரி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பெசரிடுங்க. இதில் இருக்க தண்ணியே வந்துடும். நம்ம வந்து இந்த அளவுக்கு இவ்வளோதாங்க. இதை வந்து இதை எடுத்து வச்சுப்போம். கொஞ்சமாக தண்ணியில் கழுவி எடுத்துட்டா போதுங்க. அன்பான உறவுகளே, இது வந்து குருமா செய்கிறது வந்து சிக்கன் குருமா ஈஸி தாங்க நம்ம செய்கிறது. பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க குருமாங்கிறதுனால. ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும்.
கரம் மசாலா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயை போட்டு வதக்கிடுவோம். இது கொஞ்சம் வதங்கணும். இது கூட இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விடலாங்க. நான் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கலைங்க. ஏன்னா நான் மொத்த பொடின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மொத்த பொடியிலேயே நான் மஞ்சள் தூள்லாம் கிழங்கு மஞ்சள் வாங்கி சேர்த்தே அரைச்சி வச்சதுனால நான் சேர்த்துக்கலைங்க. வேணுங்கிறவங்க இங்கே கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இதில் தட்டி வச்ச பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தக்காளியை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இது நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கணும். இந்த கொத்தமல்லி புதினா இது ரெண்டையுமே கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே வதக்கணும். இது வதங்கட்டும். இது வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்து இதையும் நல்லா வதக்கணுங்க. இதையும் நல்லா வதக்கி விடுவோம். இது அடுப்பில் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இப்போ இதோட நான் மொத்த பொடி, நான் எங்கள் காரத்துக்கு தக்கன மொத்த பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன காரப்பொடி எடுத்துக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டுங்க. இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. இந்த அளவுக்கு வதக்கணும். தேங்காய் அந்த மேலே மொத்தப்பொடி இதெல்லாம் போட்டு வதங்கினோடனே இந்த சிக்கனை இதோட சேர்த்து வதக்கி கலந்து விடணுங்க. நல்லா இதுலேயே இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு மசால் கலந்து வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை நான் குக்கரில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இது குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சிடலாங்க. இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை மூடி வேக வச்சு எடுத்துடலாங்க. தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி அந்த சிக்கன் வேகிற நேரம் அடுப்பில் வச்சா போதுங்க. நான் இது ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் நான் வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்டவ்வுக்கு தக்கன எப்படி வச்சா கரெக்டாக சிக்கன் வெந்து வருமோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுடலாம்.